ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 பாலிட்டியில் லெசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெசன் 1ஓட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிற தேசிய சின்னங்கள்னால் வேறு என்னென்ன சின்னங்கள்லாம் இருக்குது அப்படின்றது, இந்திய தேசிய விழாக்கள், முக்கியமான விழாக்கள் வந்து என்னென்னக்கெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கங்கை நதியோட நீளம் தெரிஞ்சுக்கணும். 25 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 2525 கிலோமீட்டர். என்ன நதி? நம்ம கங்கை நதியோட நீளம் வந்து 2525 கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்துட்டு எல்லாமே கதையாக இருக்கும். அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓரளவு. அதில் ஒன்றும் முக்கியமானது எதுவுமே கிடையாது. இயற்கை தேசிய சின்னங்கள். ஓகேவா? இயற்கை தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். 1950 என்னென்ன வந்து நம்ம தேசிய சின்னமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், இன்னொன்று தாமரை, இன்னொன்று மாம்பழம். அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் மரத்துலேருந்து பூ வருது இல்லையா? பூவிலேருந்து பழம், காய் காய்ச்சி பழம் வருது. ஸோ ஆலமரம், இன்னொன்று வந்து தாமரை, இன்னொன்று வந்துட்டு மாம்பழம். இது 3 தான் 1950. ஓகேவா? திருப்பி செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 1963, 1963, 1973 எப்படின்னா வச்சுக்கோங்க. 63னா மயில், 73 அப்படின்னா புலி. ஓகேவா? இப்படி கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2008 ஒன்றே ஒன்று மட்டும் தான் கங்கை ஆறு. கங்கை ஆறு வந்து எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா 2008 ஏற்றுக்கிட்டோம். 2010 நெக்ஸ்ட் 2010 வந்து 2. ஒன்று வந்து ஆற்று ஓங்கில், இன்னொன்று வந்து யானை. நெக்ஸ்ட் வந்து 2012 வந்து லாக்டோபேசிலஸ், அப்படி ஏதாவது பால் வந்து தயிராக மாற்றுது இல்லையா அந்த பாக்டீரியா, அந்த லாக்டோபேசிலஸ் தான் வந்துட்டு தேசிய சின்னமாக. அதை வந்து அப்போதைக்கு அந்த இயரில் ஏற்றுக்கிட்டோம் 2012. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். நம்ம தமிழகத்தோட மாநில சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மாநில விலங்கு என்னென்னு பார்த்தோன்னா வரையாடு, பறவை வந்து பார்த்தோம் அப்படின்னா மரகத புறா, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனை மரம். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க போதும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிற தேசிய சின்னங்கள். பிற தேசிய சின்னங்கள் என்னென்னா நம்ம தேசிய கொடி. ஓகேவா? மூவர்ண கொடி. அதாவது நம்ம தேசிய கொடியில் வந்து ஃபஸ்ட்டு 3 கலர் இருக்கும் இல்லையா? அந்த 3 கலரும் வந்து என்னென்ன குறிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காவி நிறம் எதை குறிக்குது, பச்சை நிறம், வெள்ளை நிறம், அது 3 நிறமும் வந்து என்னென்ன குறிக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க காவி நிறம் வந்து பார்த்தோன்னா தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். ஓகேவா? கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறமானது நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. ஓகேவா? 3 கலரும் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தேசிய கொடியுடைய நீள அகலம், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேசிய கொடி நீள அகலம் பார்த்திங்கன்னா 3:2. இதே அகலம் நீளம்ன்றதை மாற்றி கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நீளங்கிறது 3, அகலங்கிறது 2. நீளம் தான் அதிகமாக இருக்கும், அகலம் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ 3:2. ஓகேவா? இந்திய தேசிய கொடியை வந்து யார் வந்துட்டு வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். யார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் தான் என்ன பண்ணாங்க, தேசிய கொடியை வடிவமைச்சாங்க. நம்ம தேசிய கொடி வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது ஃபஸ்ட்டு. ஓகேவா? வேலூர் மாவட்டத்தில் இருக்க குடியாத்தம் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் தான் நம்ம தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டுச்சு. இந்த கொடி வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் ஏற்றுனாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரதமர் யார், நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் வந்துட்டு கொடி ஏற்றுனாங்க. ஓகேவா? இப்போது அந்த கொடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் பொதுமக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடியில் உள்ள அசோக சக்கரம் வந்து எத்தனை ஆரங்கள் உடையது அப்படின்னா 24 ஆரங்களை உடையது. எத்தனை ஆரங்கள்? 24 ஆரங்களை உடையது. கீழே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன். அவங்க வந்து என்ன ஊரில் பிறந்தாங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் வந்து அவங்க பிறந்திருக்காங்க.
1932 காந்தியை கைது செய்யப்பட்டாங்க. அப்பொழுது வந்துட்டு நாடுங்க ஃபுல்லாக போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. யார் நம்ம திருப்பூர் குமரன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த காவல்துறையினர் வந்து அப்போ வந்து கடுமையாக தாக்குதலுக்கு வந்து உட்படுத்தப்படும் போதும் அவர் வந்து அந்த தேசிய கொடியை வந்து கீழே விடாமல் அவர் கையில் பிடிச்சிக்கிட்டே தான் அப்படியே இறந்து போயிட்டார். ஓகே, ஸோ ஓகேவா, அதனால் இவர் வந்து திருப்பூர் குமரன் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளாக தெரிஞ்சிட்டா போதும். கொடிக்காத்த குமரன் யார்? நம்ம திருப்பூர் குமரன் தான் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தேசிய லட்சணை, நம்ம சாரநாத் அசோக தூணில் உள்ள நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து தேசிய லட்சணையாக ஏற்றுக்கிட்டோம். எப்போ அப்படின்னா ஜனவரி 26, 1950. நம்ம தேசிய லட்சணை டேட் வந்து ஞாபகமாக வச்சுக்கணும். இது மட்டும்தான் வந்து ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு சின்னம். மீதி நம்ம தேசிய பாடல் தேசிய கீதம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 26, 1950 2 நாளைக்கு முன்னாடி இது ரெண்டுமே பாடல் ரெண்டுமே வந்து ஒரே நாள்லேயே ஏற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க இந்த பக்கம். இதன் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு இருக்கியா, அந்த சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அந்த வாய்மையே வெல்லும்ன்றது வந்து யார் மாற்றினா அப்படின்னா நம்ம அண்ணா அவங்க பீரியடில் வந்துட்டு அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ நேம் மாற்றிடுவாங்களே எல்லாமே, அப்போ வந்து மாற்றினது தான் சத்தியமே ஜெயதே அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லும். அது தெரிஞ்சுட்டா போதும். இந்த லட்சணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் இருக்குது. மேல் பகுதியில் வந்து 4 சிங்க உருவங்கள் இருக்குது. அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா யானை வந்து ஆற்றலை குறிக்கும், குதிரை வந்து வேகத்தை குறிக்கும், காளை வந்து கடின உழைப்பு குறிக்குது, சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்குது. கீழையும் கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 உருவம் இருக்குது. யானை, குதிரை, காளை, சிங்கம், இது 4மே இருக்குது. ஓகேவா. கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்பொழுது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இங்கே சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய கீதம் ஜனகணமன வந்து தேசிய கீதம் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் வங்க மொழியால் எழுதப்பட்டது. என்ன மொழியில் எழுதப்பட்டாங்க அப்படின்னா வங்க மொழியில் எழுதப்பட்டாங்க. இதில் இந்தி மொழி தான் வந்துட்டு ஜனவரி 24 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஜனகணமன. நம்ம தேசிய கீதம் வந்துட்டு எப்போ ஃபஸ்ட்டு பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இல்லையா, அப்போது வந்து கொல்கத்தாவில் நடைபெற்றுச்சு. அதாவது 1911 அந்த இயரில் தான் வந்து ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சு. ஓகேவா. அதை பாடும்போது பின்பற்ற வேண்டிய சில விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த தேசிய கீதத்தை வந்து பாடும்போது 52 வினாடிகளுக்குள்ளே பாடி முடிச்சிடணும். பாடும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேராக நிற்கணும். ஓகேவா. நேராக நின்று தான் அதை பாடணும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாடல் கீழே இருக்குது பாருங்கள். அது தேசிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலில் முதல் பத்தி தான் வந்துட்டு அந்த விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. அதுலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க நம்ம தேசிய பாடல். ஓகேவா. இந்த தேசிய பாடல் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தேசிய கீதம் என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கு தான் வந்துட்டு தேசிய பாடலும் ஏற்றுக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 24 நம்ம ராஜேந்திர பிரசாத் தான் வந்துட்டு நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அப்போது ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் வந்துட்டு இந்த பாடலை வந்து ஏற்றுக்கிறாங்க. அவங்க சொல்லி தான். ஓகேவா. இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து தான் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேசிய உறுதிமொழி பார்த்தோன்னா இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதை யார் வந்து எழுதுனாங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் என்ன லாங்குவேஜில் எழுதுனாங்க அப்படின்னா தெலுங்கில் எழுதுனாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா தேசிய நுண்ணுயிரி. நம்ம டெய்லியும் தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பாலை வந்து தயிராக மாற்றுறதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் இந்த பாக்டீரியா வந்து வந்துட்டு பாலை வந்து தயிராக மாற்றுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2012 நம்ம தேசிய நுண்ணுயிரியாக வந்து ஏற்றுக்கிட்டோம். எப்போ அப்படின்னா 2012 அதை ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, 2012 தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கிட்டோம். இந்த சைடு வந்துட்டு இந்திய நாணயம் வந்துட்டு வடிவமைச்சாங்க ஐயா. இந்திய அதிகாரப்பூர்வமான பணத்தினோட பெயர் வந்து என்னென்னா ரூபாய். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்கவுங்களும் வந்துட்டு ஒவ்வொரு நேம் வச்சு அழைப்பாங்க. நாம் வந்துட்டு அது ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில்
யார் செஷான் சூரி வந்து வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூபியா. அந்த ரூபியா அதோட பெயர் அதுதான் வந்துட்டு இப்போ ரூபாய் வந்து மறுபடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ரூபாய்க்கான சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ரூபாய்க்கான சின்னம். இது யார் வடிவமைச்சாங்கன்னா 2010 டி உதயகுமார் என்பவர் தான், நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் என்பவர் தான் இதை வடிவமைச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேசிய நாட்காட்டி. தேசிய நாட்காட்டியை பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கர் காலத்திலே வந்துட்டு 78 கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறையில் வந்து தொடங்குச்சு. இளவேனில் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது சம இரவு சம பகல் வந்து என்னைக்கு அப்படின்னா March 22. அப்போ வந்து அதுதான் வந்து அன்னைக்கு தான் வந்துட்டு அது தொடங்குது. சப்போஸ் அது லீப் ஆண்டாக இருந்தது அப்படின்னா March 21 வந்து தொடங்கிடும். ஓகேவா? March 22 வந்து ஃபஸ்ட்டில் நார்மலான ஒரு இயராக இருந்தது அப்படின்னா, லீப் இயராக இருந்தது அப்படின்னா March 21 வந்துட்டு அந்த நாள் வந்து தொடங்கிடும். இது வந்து பார்த்திங்க எப்போ எதுக்கிட்டாங்க அப்படின்னா 1957 நம்ம வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சோமா, அதுலேருந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி வந்துட்டு 1957 March 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னைக்குன்னா அன்றைக்கி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போடலாம். இதில் வந்து தேசிய விடுமுறை நாட்கள் என்னன்னைக்கு வந்துட்டு விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுதந்திர நாள் அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே லீவு தான், எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். அந்த நாடு விடுதலை பெற்றுச்சு இல்லையா, அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் இருக்காங்க இல்லையா, அவரோட பாடல் தான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்ற பாடல் வந்து யார் பாடினாங்க அப்படின்னா பாரதியார். ஆனால் சுதந்திரம் அடைந்த நாள் அன்னைக்கு யார் வந்து இந்த வானொலியில் பாடினாங்க அப்படின்றது தான். யார் பாடினாங்க அப்படின்னா பட்டம்மாள் வந்து பாடியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. அவங்க தான் வந்துட்டு வானொலியில் பாடினாங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு அவங்க வந்து பட்டம்மாள் தான் வந்து பாடினாங்க. சுதந்திர நாள் அன்னைக்கு வந்துட்டு பிரதமர் தான் வந்துட்டு டெல்லியில் இருக்க செங்கோட்டையில், யாருன்னா பிரதமர் தான் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. என்னைக்கு? சுதந்திர நாள் அன்னைக்கு. இதே குடியரசு நாளாக இருந்தால் குடியரசுத் தலைவர், சுதந்திர நாளாக இருந்தால் பிரதமர் தான் கொடியேற்றுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குடியரசு நாள் பார்ப்போம். அதுதான் குடியரசு நாள் 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? 1947 நம்ம வந்து விடுதலை பெற்றாலும் அதற்கு பிறகும் பிரிட்டன் அரசை நம்பி தான் வந்துட்டு இந்த இந்தியா வந்து கௌரவ தலைவராக இருந்து வந்துட்டு இருந்தாங்க. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நம்ம நாட்டோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டின் முதல் குடிமகன். யார்? குடியரசுத் தலைவர். குடியரசு நாடாக எப்போ ஆச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 வந்துட்டு குடியரசு ஆகிட்டோம். ஓகேவா? கீழே இருக்க பாக்ஸ் பாருங்கள். நம்மளோட இந்தியா வந்து நம்ம இந்திய குடியரசு நாளில் 3வது நாளான ஜனவரி 29 தான் வந்துட்டு பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். அதாவது ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா அப்போவே இந்த தரைப்படை, கடற்படை, விமானப்படை இவங்கெல்லாம் வந்து இசைக்குழு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த 3 நாள் பிறகு தான் வந்துட்டு திருப்பி அவங்கெல்லாம் அவங்க இருக்க இடத்துக்கே போவாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல். அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்துட்டு காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. இவரோட பிறந்தநாள் வந்து October 2. இதை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக, என்னன்னா சர்வதேச அகிம்சை நாளாக 2007 வந்துட்டு ஐநா அங்கீகரித்து அப்பத்திலிருந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான், அந்த லெசன் முடிஞ்சிச்சு. கீழே ஒரு 3 கலைச்சொற்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை வேணால் பார்த்துக்கோங்க. கரியால் முதலை அப்படிங்கிறது கங்கை முதலை. ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது கங்கையில் வாழும் டால்ஃபினை தான் ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்கிறோம். மீயொலி அப்படின்னா கேளா ஒலி அலைகள். கேளா ஒலி அலைகள்லாம் கேட்க முடியாத ஒலி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கேட்குற ஒலி வந்து 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். 20,000க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நம்மளால் கேட்க முடியாது. அதை தான் வந்து மீயொலின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.